ஜெய் பீம். தமிழக அரசியலில் மாற்றமா மக்களுக்கு ஏமாற்றமா அப்படின்னு பார்க்கக்கூடிய சூழல் இருந்தது. அதன் அடிப்படையில் தாவேக கட்சிக்கு பெருவாரியான மக்கள் வந்து வாக்களித்து வெற்றி பெற செஞ்சுட்டாங்க. இதன் அடிப்படையில் தாவேக கட்சிக்கு வந்து வாக்களித்தவங்க திமுகக்கோ அல்லது அதிமுக இல்லை கூட்டணி கட்சிக்கோ எந்த கட்சிக்கும் கூட்டணி வாக்களிக்காமல் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வந்து தாவேக கட்சி தலைவர், அதாவது யார் நின்னாலும் வெற்றி தான் அப்படின்னு அடிப்படையில் ஜெயிக்க வச்சிட்டாங்க. இந்த ஆட்சி நிலைக்குமா இல்லை தொங்கலாட்சி, ஏன்னா ஏற்கனவே தொங்கலாட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் வந்து கருத்து கணிச்சிருக்காங்க. அது நம்மளும் ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போது காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 5 சீட்டு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தாவேக தலைவர் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி முதலமைச்சர் அமர்றதுக்கு 5 சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஏற்கனவே திமுகவோட பல ஆண்டு காலமாக பயணித்தவங்க காங்கிரஸ் கட்சி, அதே போல் பிஜேபியோட வந்து ஓராண்டு காலம் பயணித்தவங்க இந்த திமுக கட்சி. இதன் அடிப்படையில் இன்றைக்கி திமுகவோட கூட்டணி வச்சிருந்த கட்சி திமுக தான் வந்து வாக்கு சேகரித்தாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் வந்து தீய சக்தி திமுக வாக்கு எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். இதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து இவர் வாக்கு சேகரிக்கும் போது திமுக வாக்கு தான் இங்கே காங்கிரஸ் கட்சி சேர்ந்திருக்கு, திமுக கட்சியுடைய வாக்கு தான் விடுதலை சிறுத்தை சேர்ந்திருக்கு, திமுக கட்சி வாக்கு தான் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்திருக்கு. இவங்க எல்லாரும் வந்து இவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த 5 சீட்டு இவருக்கு ஆதரவு தமிழகத்தை தெரிவிக்கிறாங்க. அதே போல் நாடாளுமன்றத்தை 40 வந்து சீட்டு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் அமர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமர்றதுக்கு காரணமே இந்த திமுக கட்சி தான். திமுக இல்லைனா ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி கிடையாது. இன்றைக்கி இந்த 5 சீட்டு தாவேகாக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. இதன் அடிப்படையில் அங்கே 40 சீட்டு திடீர்னு இவர் இங்கே ஆதரவு தெரிவித்தவர் அங்கே திமுக கட்சி இந்த 40 சீட்டு நாங்கள் வந்து வாபஸ் பெற்றுறோம், உங்களை ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு சொன்னான்னா அங்கே பெரும்பான்மை வந்து ராகுல் காந்தி நிரூபிக்க முடியுமா? அப்போது அங்கே பெரும்பான்மை காட்ட முடியாதவர் இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னு அடிப்படையில் இருக்குதுல்ல. திடீர்னு அந்த 40 சீட்டு முக்கியமா இல்லை இந்த 5 சீட்டு முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது மீண்டும் வந்து தாவேக கட்சி தலைவரை ஏமாற்றி திரும்ப வந்து திமுக கூட்டணி வந்து திரும்ப அமைச்சிருவாங்க. அப்போது நீங்கள் அதாவது ஆட்சி கட்டில் அமர்வங்க ஆட்சி களையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏற்படாதா? அப்போ மக்களுடைய நம்பிக்கை வீணாகவும் ஆகாதா அப்படின்னு மக்கள் வந்து நுணுக்கமாக கவனிக்கிற சூழ்நிலை. ஏன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக பயணிச்சவங்க, பல சகாப்தமாக தமிழக மக்களை வந்து கொன்று பூச்சிவங்க தான் காங்கிரஸ் கட்சின்னு அது பல ஊடகத்தை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். பல அரசியல் விமர்சகர்களும் விமர்சிச்சிருப்பாங்க, பல தலைவர்களும் பேசியிருக்காங்க. ஏன்னா ஈழப்படுகொலை, அதுவும் இல்லாமல் சீக்கிரத்தில் கொண்ட காங்கிரஸ் கட்சின்னு ஒரு பேர் இருக்குது அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே அவங்களுக்குள்ள நிறைய குளறுபடிகள் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி தமிழக அரசியலில் மிகப்பெரிய பார்வை காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கிறவங்க நிச்சயமாக அதாவது தாவேகாவோட பயணிப்பார்களா பயணிக்க மாட்டாங்களா, 40 சீட்டு முக்கியமா இல்லை 5 சீட்டு முக்கியமானு பார்க்கப்படுது. ஏன்னா இது ஏற்கனவே தொடர்ச்சியாக தாவேகா கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே திமுக விமர்சித்தவங்க தான். அந்த விமர்சனத்தின் அடிப்படையில் உங்களை இந்த ஆட்சியை கட்டியில் அமர வைக்கக்கூடாது, இவங்களை கலைச்சி பார்க்கணும், இது 6 மாதம் நிலைக்காது அப்படின்னு சொல்கிறது அடிப்படையில் திடீர்னு இவங்க வாபஸ் பெற்றானா தாவேகா கட்சி நிலைக்காதா, அந்த ஆட்சி நிலைக்காதா அப்படின்னு அடிப்படையில் கவனமாக பார்க்கணும். எனவே இந்த கருத்தை வந்து பொது வழியில் மக்கள் மத்தியிலும் தாவேகா கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் தளபதி விஜய் அவர்களுக்கும் வந்து கருத்து வைக்கிறேன். இது சரியாக தப்பான்று உங்களுடைய கமாண்டை வந்து பதில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் கமாண்டை வந்து நான் எதிர்பார்க்குறேன். இது சரியாக தவறான்னு சொல்லிட்டு. ஜெய் பீம்.